வாழ்க்கையில நாம யார்கிட்ட போய் நிக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட போய் நின்றுவோம். அதுதான் வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். இது வாழ்க்கையில மட்டும் இல்ல, அரசியலுமே உண்டு. அரசியலை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்கல்ல, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். கரூர்ல நடந்த இந்த தேர்தல் பிரச்சாரம், டிவிகே நடத்திய அந்த தேர்தல் பிரச்சாரம் 41 பேர் இறந்துட்டாங்க மூச்சு திணறல்ல. அந்த வழக்கு பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டு டிஎம்கே விடுற மாதிரி தெரியல. டிஎம்கே ஒட்டுமொத்தமா கையில அதை எடுத்துட்டாங்க. டிஎம்கே சார்ந்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் எல்லாம் போயிட்டு கரூர்ல மருத்துவமனையில போய் மக்களை சந்திச்சு மக்கள் மத்தியில ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விஜய் அந்த இடத்துக்கு போகவே இல்லை, ஆறுதல் சொல்லவே இல்லை, வீடியோ வெளியிட்டாரு, அதுலயும் ஒரு சாரி சொல்லவே இல்லை. அப்ப இதெல்லாம் விஜய்க்கு ஆப்போசிட்டாவே திரும்பிடுச்சு. அவர் கேரவன் மேல ஏறி நின்று சினிமால பேசுற மாதிரி வீர தீர வசனங்கள்லாம் பேசும் பொழுது படா நாம கேட்கணும்னு நினைச்சோம்ல, இந்த மத்திய அரச மாநில அரச எப்படி கேட்கறாங்கல்ல, மனுஷன் பயங்கரமா கூறான்டா, அடுத்த தலைவன் நம்முடைய விஜய் தான்டா, 3வது ஒரு கட்சி வந்துருச்சு, மாற்று கட்சி வந்துருச்சு, இனிமே நமக்கு இந்த திமுக ஊழல் கட்சி வேண்டாம், பாசிசம் இந்த சனாதன கட்சியெல்லாம் நமக்கு வேண்டாம்டா அப்படின்னு நாம முடிவு பண்ற நேரத்துல கரூர் அந்த சம்பவம் நடந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கே அப்படியே சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. பாசிசம் அப்படின்னு கேரவன் மேல ஏறி நின்று விமர்சனம் பண்ணாரு பாஜக கட்சியை. இன்னைக்கு அதே பாஜக கட்சியை ஆதவர்ஜுனா மீட் பண்ண போயிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல டிஎம்கே கிட்டயும் போய் நின்னாச்சு, பாஜக கிட்டயும் போய் நின்னாச்சு. அண்ணனுக்கு இப்ப ஒண்ணு விளங்கவே இல்லை, என்ன பண்ண போறாரு அண்ணாத்த அப்படின்றதும் புரியல. கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லாரும் மேலேயும் வழக்க போட்டு உள்ளத்துக்கு போட்டாச்சு. டிவிகே கட்சி அப்படின்றது அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி கடைசியில் டிவிக்க போதா அந்த கட்சி, இல்ல கட்சியை மீட்டு எடுத்து தேர்தலில் எதிர்கொண்டு ஆட்சியை பிடிக்க போறாங்களா, எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்க, தாமரியன் பராபரமே அண்ணனுக்கே வெளிச்சம்.